இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்ரீலங்காவுக்கு டூரிஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஒருத்தர் டிரைவராக கூட இருந்து எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறாரு. ஸ்ரீலங்காவில் பொருளாதார சரிவுன்றதுனால ஊர் ஃபுல்லாக பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறாங்க. இவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு. அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டு தூங்கினதுக்கப்புறம் இவங்க ரூம்குள்ளே 3 திருடனுங்க பூந்து இவங்க வாயிலேயே கையை வச்சு பொத்தி அவங்களோட பொருளெல்லாம் திருடிட்டு போயிடுறானுங்க. இவங்க 2 பேரும் ஹோட்டலில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் போலீஸோ ஊரே பிரச்சனையில் இருக்குது, இந்த டைமில் உங்கள் பொருளெல்லாம் கண்டுபிடிச்சி தர முடியாதுன்னு எகத்தலமாக பேசின உடனே இவன் டென்ஷன் ஆகி எங்கள் ஊரில் இருக்க பெரிய ஆஃபீஸர்கிட்ட சொல்லிடுவேன்னு உடனே பயந்து போய் நான் வந்து பார்த்து சீக்கிரமாக முடிச்சு விட்றேன்னு சொல்கிறாங்க. ஹீரோவோ ஹீரோயின் கிட்ட நீ தான் ஜன்னலை திறந்து வச்சுட்டு தூங்குனியான்னு கேட்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வருது. போலீஸும் வந்து லோக்கலில் இருக்க ஒரு 3 பேரை கூப்பிட்டு வந்து இவங்க தானான்னு கேட்கும் போது ஹீரோயின் எனக்கு சரியாக தெரியலன்னு சொல்லிடுறா. ஆனால் ஹீரோ இவங்க தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ண உடனே போலீஸ் அவங்களை இழுத்துட்டு போய் உள்ளே வச்சு அடிக்கிறாங்க. போலீஸ் அடிச்சதுல ஒருத்தனுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுது. ஹீரோ வண்டியிலே ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. மிச்சம் 2 பேர் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. நாளைக்கு வந்து பொருளெல்லாம் வாங்கிக்கோங்கன்னு சொன்ன உடனே ஹீரோவும் பொருளை வாங்குறதுக்காக ஹீரோயினோட வரான். ஊர் மக்கள்லாம் போலீஸ் அநியாயத்துக்காக வெளில நின்று போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ உள்ள போகும்போது அவங்க பொருளெல்லாம் தர மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு உடனே ஊருக்கு போக முடியாமல் ஹீரோயினும் மறுபடியும் இதே ஊர்லேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை ஆகுது.